ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 8 பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் 22. क्वचित् चिरायुर्नाहि शीलमङ्गलं क्वचित् तत्तपि अस्ति न वेद्यम् आयुष यत्रो भयं कुत्र च सोऽपि अमङ्गल सुमङ्गल कश्चन काङ्क्षते हि माम्. வேர்ட் பை வேர்ட் மீனிங். குவச்சித் யாரேனும் ஒருவர் சிறு ஆயு நீண்ட ஆயுளை பெற்றிருந்தாலும், நான் இல்லை ஹி உண்மையில், சீலமங்கலம் நன்னடத்தை அல்லது மங்களத்தன்மை, குவச்சித் ஒருவர் தத்தபி நன்னடத்தை கொண்டவர் ஆயினும், அஸ்தி இருக்கிறது நான் இல்லை, வேத்யம் ஆயுஷ ஆயுளை அறிந்தவராக, எத்திர உபயம் இரண்டுமே நடத்தை மற்றும் மங்களம் இருந்தால், குத்ர எங்காவது, ச கூட, ச அவர் அபி இருந்தாலும், அமங்கல மற்ற விஷயங்களில் சிறிது அமங்கலமாக, சுமங்கல எல்லா விஷயத்திலும் மங்களமாக, கஷ்ட யாரேனும் ஒருவர், நான் இல்லை, காங்ஷதே விருப்பங்கள், ஹி உண்மையில், மாம் நான். டிரான்ஸ்லேஷன். ஒருவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கலாம், ஆனால் மங்களத்தன்மையோ அல்லது நன்னடத்தையோ இருக்காது. ஒருவருக்கு மங்களத்தன்மை நன்னடத்தை ஆகிய இரண்டுமே இருக்கலாம், ஆனால் ஆயுள் நிலையற்றதாக இருக்கும். மேலும் மற்றவர்கள் எல்லா விதத்திலும் நல்ல தகுதிகளை பெற்றிருந்தாலும் அவர்கள் பரமபுருஷ பகவானின் பக்தர்களாக இருப்பதில்லை. பதம் 23. ஏவம் விம்ருஷ்ய அவ்யபிசாரி சத்குணைர் வரம் நிஜயேக ஆஸ்ரயதயா அகுண ஆஸ்ரயம் வவ்ரே வரம் சர்வகுணைர் அபேக்ஷிதம் ரமா முகுந்தம் நிரபேக்ஷம் ஈப்சிதம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏவம் இவ்வாறாக, விம்ருஷ்ய ஆழ்ந்த யோசனைக்கு பின், அவ்யபிச்சாரி சத்குணை அசாதாரணமான தெய்வீக குணங்களால், வரம் உயர்ந்த, நிஜ ஏக ஆஸ்ரயதயா பிறரை நம்பியிருக்காமல் எல்லா நற்குணங்களையும் பெற்றிருப்பதால், அகுண ஆஸ்ரயம் அல்லது தெய்வீக குணங்களுக்கும் பிறப்பிடம், அனைத்து தெய்வீக குணங்களுக்கும் பிறப்பிடமான வவ்ரே ஏற்றுக்கொண்டால், வரம் ஒரு மணமகனாக, சர்வகுணை எல்லா தெய்வீக குணங்களுடனும், அபேக்ஷிதம் தகுதி வாய்ந்த, ரமா திருமகள், முகுந்தம் முகுந்தனிடம், நிரபேக்ஷம் அவளுக்காக அவர் காத்திருக்கவில்லை என்றாலும், ஈப்சிதம் மிகவும் விரும்பத்தக்கவர். டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார். இவ்வாறாக முகுந்தன் சுதந்திரமானவராகவும் திருமகளின் தேவை இல்லாதவராகவும் இருந்தாலும், அனைத்து தெய்வீக குணங்களையும் யோக சித்திகளையும் உடையவராக இருந்ததால் மிகவும் விரும்பத்தக்கவராக இருந்தார். இந்த காரணத்தினால் ஆழ்ந்த யோசனைக்கு பின் திருமகள் முகுந்தனை தனது கணவராக ஏற்றுக்கொண்டாள். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். பரமபுருஷ பகவானாகிய முகுந்தன் தேவையான அனைத்தையும் பெற்றிருப்பவர். அவர் பூரண சுதந்திரமுள்ளவர் என்பதால் அவருக்கு லக்ஷ்மி தேவியின் ஆதரவோ சகவாசமோ தேவையாக இருக்கவில்லை. இருந்தாலும் திருமகளாகிய லக்ஷ்மி தேவி அவரையே தமது கணவராக ஏற்றுக்கொண்டாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 8 பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 22, 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.